friends, welcome to Chettinad Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Chettinad Chicken Curry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து chicken எடுத்துர்க்கேன். அதுல 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கு அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறமா ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் அப்படியே எடுத்துர்க்கேன், நல்ல எலுமிச்சை பழம் சாறு. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒட்டுற மாதிரி சிக்கனுக்கு. ஸோ இது அப்படியே கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு பேன் எடுத்தாச்சு. அந்த பேனில் தனியா 1 டீஸ்பூன், கிராம்பு, ஏலக்காய் 3, பட்டை, அன்னாச்சி பூ, ஜாவித்ரி, மிளகு, சோம்பு, சீரகம் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் காஞ்சி மிளகாய் இப்படியும் எண்ணெயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ட்ரையாக வந்து இதை நான் ஃப்ரை பண்ணி ஆறுனதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து 4 காஞ்சி மிளகாய் வந்து எண்ணெயில் சேர்க்கணும். அதை நான் இதிலே சேர்க்கிட போகிறேன். ஏன்னா அதிகமாக தேவைப்படாது. ஸோ எதையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 5 சேர்த்துருக்கேன். நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதில் ஏன்னா செட்டிநாடு கறிக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது ஃபுல்லாக வந்துட்டு கொஞ்சோண்டு ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ப்ரௌனிஷாக வரட்டும். இப்போ நான் காஞ்சி மிளகாய் சொன்னேன் இல்லையா, ஒரு 4 காஞ்சி மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். கொஞ்சோண்டு எண்ணெய் போதும், அதிகமாக தேவைப்படாது. அதனால தான் இப்போ நான் இதில் ஃப்ரை பண்ணுறேன். ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ கிரைண்ட் பண்ணுறதுல சேர்த்துடலாம். இதில் நம்ம செட்டிநாடு மசாலாவில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் ஆகட்டும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சரி, அப்படியே விட்டுடுறேன். நான் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்க்க போகிறேன். ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் இந்த மாதிரி சிக்கன் கறிக்கு நான்வெஜ்ஜுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதுவும் சேர்த்து நல்லா பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வேகினதுக்கப்புறமா நான் ஊற வச்சுருக்க சிக்கன் எடுத்து சேர்க்க போகிறேன். பாருங்கள், சிக்கன் இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க, மூடி வச்சுடுங்க. ஸோ 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். நல்லா பாயில் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதில் செட்டிநாடு பேஸ்ட்டை நான் சேர்க்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சிக்கன் எல்லாம் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த செட்டிநாடு மசாலா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவ்வளோதாங்க, மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு வரும். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்லேருந்து தண்ணி வரும். ஸோ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. இப்போது தேங்காய் பேஸ்ட், நீங்கள் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம், தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். ஒரு டேஸ்ட்டுக்காக தான், திக்னஸும் கிடைக்கும் நல்லா நம்மளுக்கு. நீங்கள் வெறும் லிக்விடாக வேணும் லிக்விடாக எடுத்துக்கலாம், இல்லை ரொம்ப திக்னஸாக வேணாலும் திக்காக எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நான் வந்து அப்படியும் லிக்விடாக இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் அப்படி திக்காக இல்லாமல் மீடியமாக சேர்க்க போகிறேன். பாருங்கள், இப்போ அதுவும் நல்லா கொதிச்சுட்டு வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கொதிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இது
கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லியோடு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, செட்டிநாட் சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் குஷ்கா, ஒயிட் ரைஸ் இல்லைன்னா சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செட்டிநாட் சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜெய்ஸ்ரீகாந்த் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.